பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் நியமனத்தில் விதிமீறல் நடந்துள்ளதாக கூறி ஹென்றி டிஃபேன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் பொறுப்பு டிஜிபி நியமனம் ஏன் என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், கூடுதல் விவரம் என்ன? தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி நியமனத்தில் விதிமீறல்கள் செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹென்றி தாக்கல் செய்திருந்த வழக்கானது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி காவல்துறை டிஜிபி பதவிக்கு தன்னுடைய பெயரையும் பரிந்துரைக்க வேண்டும் என ஒரு காவல் அதிகாரி மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் முன் வழக்கு தொடுத்துள்ளார். ஆனால் அதனால்தான் இந்த வழக்கமான டிஜிபியை நியமனம் செய்ய முடியாத நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்படுகிறார்கள் என தமிழ்நாடு அரசு சார்பாக அந்த வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது நீதிபதி சம்பந்தப்பட்ட இந்த காவல் அதிகாரியின் மனுக்களை தள்ளுபடி செய்வதாகவும் அதே போல காவல்துறை டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழக அரசு அனுப்பியுள்ள பெயர் பட்டியலை யுபிஎஸ்சி விரைவாக பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிட்டதோடு யுபிஎஸ்சி இடமிருந்து பெறப்பட்ட பரிந்துரையின் பேரில் தமிழ்நாடு அரசு வழக்கமான அந்த டிஜிபியை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அப்பொழுது மனுதாரர் சார்பாக இந்த நியமனம் செய்வது தொடர்பாக ஒரு கால வரம்பை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அந்த கோரிக்கையை நீதிபதிகள் முன்வைத்தார். அதற்கு தலைமை நீதிபதி டிஜிபி நியமன விவகாரத்தில் அந்த யுபிஎஸ்சிக்கு கால வரம்பை நிர்ணயம் செய்து உத்தரவிட முடியாது. ஆனால் டிஜிபி நியமனம் தொடர்பான பெயரை பட்டியலை இறுதி செய்து விரைந்து தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை வேண்டும் என யுபிஎஸ்சிக்கு உத்தரவிடுவதாக தற்போது நீதிபதிகள் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். மனுதாரருடைய அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. பிரியா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜீவ்.